யாரு தான் நம்புறாங்களோ அவங்கள இந்த கடவுள் நம்புவார். ஏன்னா ஏன் அறிவு கொடுத்தது, கை கால் கொடுத்தது, திங்கிங் பவர் கொடுத்தது, இதெல்லாமே அடுத்தவங்கிட்ட போய் நின்று திருப்பி வேண்டதுக்காக இல்ல, கடவுள் கிட்ட சாதிச்சு காட்டுடான்றது. லைஃப்ல நீ எப்பேற்பட்ட சாதிக்க பிறந்திருக்குன்றது, நீ உன்னோட டஃபஸ்ட் டைம்ல தான் உன்னோட இன்னொரு வெர்ஷன் நீ வெளியே கொண்டு வர போற. உனக்கு ஸ்மூத்தா இருக்கும்போது நீ உருவாக மாட்டேன். சம்திங் டஃப் டுடே உன் லைஃப்ல டஃபா இருக்கா, ஏதோ ஒண்ணு உன்னை உருவாக்கிட்டு இருக்க. உன்னை உருவாக்கி இன்னொரு மாடல்ல கொண்டு வர போற, இன்னொரு வெர்ஷன்ல கொண்டு போற. அந்த வெர்ஷன் உனக்கான வெர்ஷன், உனக்கான ஸ்மார்ட்டான வெர்ஷன், உன்னை அழகாக்க போற வெர்ஷன். இதை புரிஞ்சவன் வாழ்க்கையில ஜெயிச்சவன், முன்னேறினவன். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஆனா நீங்க 1000 சொல்லலாம், எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு, நான் ஃபீலிங்கா இருக்கு, நான் என்ன இப்ப சொல்றேன்டா, நம்பு நம்பு. இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் காத்துட்டு இருக்கு. வெளிச்சத்தை நம்பு. இருட்டை பத்தி நினைச்சு இருட்டுல முழுகி கடைசியில மூச்சு முட்டி உள்ளே போய் விழுந்து இருட்டிலேயே வாழ்ந்து இருட்டாவே மாறி இருட்டுக்குள்ளேயே இருந்து இருட்டோட கலந்து இருட்டாகவே மாறிடுற அந்த மனுஷனா அழிஞ்சிடாத. திருப்பியும் உன் வாழ்க்கையில உனக்கான அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த வெளிச்சமே நீ திருப்பி எழுந்த ஆரம்பி. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை வெளியே ஏற்றி உன்னோட அடையாளமாக மாற்று. நிச்சயமா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நான் நம்புறேன். தேங்க்யூ.